கன்னி ராசின்னு சொன்னாலே புதன் உச்சமடையக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி. அதனால அந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு படிப்பு ஈஸியாக வரும். இப்போ ஒருத்தர் ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி இந்த கிளாஸையும் அட்டன் பண்ணுறார், ரொம்ப கவனிக்கிறார், அப்புறம் வீட்லேயும் படிக்கிறார், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட அல்லது எல்டர் பிரதர் சிஸ்டர்ஸோட சேர்ந்து நிறைய கற்றுக்கிறார், ஸ்பெஷல் கிளாஸ்லாம் போகிறார் அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் கன்னி ராசியில் ஒரு பிள்ளை அடுத்து அதே படிப்பை படிக்கிறாங்கன்னா இந்த மெனக்கடல்லாம் எதுவுமே இருக்காது. ஜாலியாக இருப்பாங்க, அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்காமலேயே நீங்கள் மதிப்பெண் பெறக்கூடிய தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு பலன் இயற்கையிலே உங்களுக்கு இருக்கும். அதனால தான் கன்னியில் பிறந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட அந்த கன்னி ராசியில் பிறந்து கூட படிப்பு வராமல் ஒருத்தருக்கு இருக்குதுன்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு நல்ல கலை வந்துடும், நல்ல வித்தை கைவர பெற்றுவிடும், அல்லது அவங்க பிஸ்னஸ் மேன் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி அதை புரிஞ்சிக்கலாம். ஆனால் சின்ன வயசில் கொஞ்சம் படிக்க தான் செய்யணும். அப்போது அந்த படிப்புக்கெல்லாம் அனுப்பணும், ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவங்கள நிறைய மதிப்பெண் வேணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டி என்ன, தனித்திறமை என்னன்றதை பார்க்கணும். அப்படியாக கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி அனுகூலம் இருக்கிறது. 5ஆம் இடத்துல 4 கிரக சஞ்சாரம் ஒவ்வொன்றாக 6ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. அப்போ படிப்பு ரொம்ப சிறப்பாக இருந்து அந்த 6ஆம் இடம்னா போட்டி தேர்வு. அப்போது தேர்வை சிறப்பாக எழுத போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். இப்போ பிப்ரவரி மாதம், இந்த பிப்ரவரியிலேருந்து தான் பிப்ரவரி மார்ச் எல்லாம் முக்கியமான தேர்வுகள்லாம் வரும் பிள்ளைகளுக்கு. அதெல்லாம் ரொம்ப நல்லா எழுதுறதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்றது அர்த்தம். அதை எழுதுறதுனால அடுத்து நீங்கள் என்ன சப்ஜெக்ட், என்ன துறைக்கு படிக்கணும்னு கேட்குறீங்களோ, எந்த கோர்ஸ் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாகும். அப்புறம் இந்த தேர்வு எழுதுறதுனால எனக்கு வேலை கிடைக்கணும், கேம்பஸ் இன்டர்வியூ வருது அப்படின்னு சொல்லும்போது, இந்த தேர்வு மூலமாக தான் வேலை கிடைக்கணும் போது அந்த வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு இருக்கிறது. அப்புறம் வெளிநாடுலாம் போகிறதுக்கு வீசா கிடைக்காம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் சாதகமாக இருக்கும். ஏன்னா அது எதுக்காக போகிறீங்க, எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க, அங்கே என்ன பண்ண போகிறீங்க, யார் கூப்பிடுறாங்க, இது எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருக்கும். எங்கேயுமே ஒன்றோடு ஒன்று முரண்படாமல் எல்லாமே சரியாக உங்களுக்கு அந்த அப்ரூவல் ஆனது கிடைக்கும். இதெல்லாம் சாதகமாக இருக்குது. கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்கள் சொத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சரியாக அமையல. ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது ஏதோ வில்லங்கமாக இருக்குது, இல்லை உங்கள் பட்ஜெட்டுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது, அவங்க இறங்கி வரவே இல்லை அப்படின்ற மாதிரி, அல்லது அது எல்லாமே சரியாக வருது ஆனால் வாஸ்துப்படி இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தடுத்து கொண்டிருந்தால் இப்போ நீங்கள் சொத்து வாங்கிறதுக்காக முற்படும் போது அந்த சொத்தை வாங்கி முடிக்க முடியும்.